திமுக அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்ததில் இருந்து மக்கள் நல கூட்டணியில் தொடர்ந்து கருத்து முரண்பாடு நிலவி வருவதாக கருதப்படுகிறது. மக்கள் நல கூட்டணி ஒற்றுமையை இழந்து வருவதை இத்தகைய நிகழ்வுகள் உணர்த்துகின்றனவா என்பது பற்றி இப்பொழுது பார்க்கலாம். கடந்த ஆண்டு மக்கள் நல கூட்டு இயக்கமாக உருவாகி பின்னர் சட்டமன்ற தேர்தலுக்காக மக்கள் நல கூட்டணியாக மாறியது மக்கள் நல கூட்டணி. மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரி கட்சிகள் இணைந்து உருவாக்கிய இந்த அணியில் ஆரம்பம் முதலே கூட்டணியின் மீது பல விமர்சனம் எழுந்தது. சட்டப்பேரவைத் தேர்தலில் அனைத்து தொகுதிகளும் தோல்வியுற்ற நிலையில் தொடர்ந்து கூட்டு இயக்கமாக செயல்படுவோம் என அறிவித்தனர் கூட்டணி தலைவர்கள். ஆனால் சமீபத்தில் திமுக கூட்டிய அனைத்து கட்சி கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கலந்து கொள்ள விரும்பியது. பின்னர் கூட்டணியின் கருத்தால் கலந்து கொள்ளவில்லை. இடைத்தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட நினைத்தும் கூட்டணி முடிவால் போட்டியிடவில்லை என மாறுபட்ட கருத்துக்கள் தலைவர்களிடையே ஒலித்தது. தொடர்ந்து தற்போது கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் பதவியிலிருந்து வைகோ விடுவிப்பு என்ற சர்ச்சையும் எழுந்தது. இதில் விவாதம் மட்டுமே எழுந்தது என்றும் இதுவரை முடிவெடுக்கவில்லை எனவும் திருமாவளவன் கூறுகிறார். மக்கள் நல கூட்டணியிலிருந்து அண்ணன் வைகோ அவர்கள் ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பிலிருந்து விலகிவிட்டார் என்று சொல்லுவது தவறான கருத்து. அவர் தொடர்ந்து அந்த ஒருங்கிணைப்பாளர் என்கிற நிலையிலிருந்து தான் இயங்கி வருகிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் அந்த இணக்கத்தோடு தான், தொடக்கத்தில் இருந்த அந்த இணக்கத்தோடு தான் நாங்கள் இயங்கி வருகிறோம். வரவேற்க வேண்டிய நேரத்தில் வரவேற்றிருக்கிறார், மறுதளிக்க வேண்டிய நேரத்தில் மறுதளித்திருக்கிறார். அவருடைய வரவேற்பை நாங்கள் எப்படி மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறோமோ அதை போல் அவருடைய மறுதளிப்பையும் கூட தோழமையோடு நாங்கள் ஏற்றிருக்கிறோம். பொதுவாக எந்த கட்சி கூட்டணி என்றாலும் குழப்பம் எழுவது இயல்பான நிலை. ஆனால் மக்கள் நல கூட்டணியை பொறுத்தவரை நாடாளுமன்ற தேர்தல் வரை ஒற்றுமையாக இருந்தால் மட்டுமே மக்களிடம் நம்பிக்கை பெறும் என பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் கூறுகிறார். ஒரு கருத்து ஒருமிப்பு என்று பார்த்தீங்கன்னா அது இடதுசாரிகள் தான் செய்ய வேண்டும். ஏனென்றால் அவங்க வந்து வெஸ்ட் பெங்கால்லையும் செய்திருக்காங்க, கேரளாலையும் செய்திருக்காங்க, திரிபுராலையும் செய்திருக்காங்க. அதே மாதிரி தான் காங்கிரஸ் கூட ஒரு கூட்டணியில் இருந்திருக்காங்க சென்டரில். ஸோ அதனால இதில் வந்து அனுபவம் ஜாஸ்தின்னு பார்க்கும்போது நிச்சயமாக இடதுசாரிகள் தான். அந்த மாதிரி பிரச்சனைகள் எழத்தான் செய்யும். இந்த மாதிரி பிரச்சனைகள் அன்றாடம் பேசித்தான் தீர்க்க வேண்டும். அப்போ தான் ஒரு கூட்டணி நிலுவையில் இருக்கும். இந்த கூட்டணியோட டைனாமிக்ஸை பொறுத்து தான் அது அடிமட்டத்தில் இருக்கிற இந்த கேடரானாலும் சரி, இல்லை மிடில் லெவலில் இருக்கிற ஒர்க்கர்ஸ் சரி, நீங்க எப்படி தலைவர்கள் நடந்து கொள்கிறார்களோ அதை பொறுத்து தான் கீழே இருக்கிறவரும் வேலை செய்வார்கள். இன்னொரு டைம் ஆகும் தான் கருகிறேன். அந்த ஒரு இன்னொரு 4-5 வருட காலம் இது நீடித்தால் நிச்சயமாக தமிழகத்துக்கு ஒரு பிரகாசமான ஒரு கூட்டணி அரசியல்ல ஒரு அரசியல் கட்சி வந்து அரசாங்கத்தை ஆளும் பொறுப்பில் வர முடியும் என்று நான் கருதுகிறேன். கூட்டணி கட்சியில் இருக்கும் ஒவ்வொரு கட்சியின் தலைமையிடமும் தனித்தனியாகத்தான் கருத்து வந்ததை தவிர மாறுபட்ட கருத்து எதுவும் இல்லை. மக்கள் நல பிரச்சனையில் தொடர் இயக்கமாக பயணிப்போம் என மக்கள் நல கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் நம்பிக்கையாக கூறுகின்றனர். இந்த கூட்டணி உருவாக்கப்படும் பொழுதே கொள்கை ரீதியாக நல்ல புரிதலோடு கூட்டணி உருவாக்கப்பட்டது என்று முன்வைத்த மக்கள் நல கூட்டணி தலைவர்களிடையே தற்போது மாறுபட்ட கருத்தும் தொடர் சர்ச்சையும் எழுந்து வருகிறது. எனினும் இந்த கூட்டணியின் அடுத்த கட்ட பயணம் எப்படி அமைய இருக்கிறது என்பது எதிர்வரக்கூடிய காலகட்டத்திலே தெரிய வரும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பிரேமுடன் ராஜ்குமார்.